ஹாய் ஹலோ வெல்கம் டு நிசாஸ் தமிழ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மருக்கு ஏற்ற ஒரு ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிசாஸ் தமிழ் வேர்ல்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 5 டேபிள் ஸ்பூன், அதாவது சோள மாவுங்க. சர்க்கரை 50 கிராம், மாம்பழம் 1, பால் 1/4 லிட்டர். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா கோதுமை மாவில் கூட செய்யலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாம்பழத்தை ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பால் அதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி பசும்பால் எடுத்துருக்கேங்க. பேக்கெட் பாலாக இருந்தால் நல்லா ஃபுல் க்ரீம் மில்காக வாங்கிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா பால் கொதிச்சிருச்சு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிட்டே இருங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் ஸ்லோவில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது திக்காக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த அளவில் இருக்கிறப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த மாம்பழம் அரைச்சி வச்சதையும் அது கூட சேர்த்து ஒரு பல்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பாக்ஸில் சேர்த்துடலாம். பாக்ஸில் சேர்த்தாச்சுங்க. பாக்ஸில் சேர்த்துட்டு இதை டேப் பண்ணிவிட்டு நல்லா ஏர் டைட் போகாத மாதிரி டைட்டான லிட் போட்டு மூடிடுங்க. மூடி இதை 5 மணி நேரம் டீப் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ்லேருந்து நம்ம அந்த ஐஸ்கிரீம் மிக்சரை எடுத்து இன்னொரு தடவை ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இதை நம்ம திருப்பி அந்த பாக்ஸ்லேயே சேர்த்துட்டு ஒரு 8 மணி நேரம் டீப் ஃப்ரீஸில் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள்.
கொஞ்சமாக இதில் நட்ஸ் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ ஐஸ்கிரீம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் எந்த க்ரீமும் சேர்க்கல, எசன்ஸும் சேர்க்கல, கண்டென்ஸ் மில்க் கூட சேர்க்கல. எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பால், சர்க்கரை, கன்ஃப்ளவர் மாவு இதை சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். இது லாக்டவுன் நேரத்தில் நம்ம வெளியிலையும் போக முடியாது, கடையில் போய் வாங்கினாலும் இப்போ இவ்வளோ இதாக கிடைக்குமான்னு தெரியல. அதனால் வீட்லேயே நம்ம செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம். நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிசாஸ் தமிழ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.